அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். இன்று திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் 2ஆம் நாள். பாவை நோன்பு இருப்போருக்கு 2ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் சில கோட்பாடுகளை விதிக்கிறார். நோன்பில் ஈடுபடுபவர்கள் செய்ய வேண்டிய 4 விஷயங்களையும் செய்யக்கூடாத 6 விஷயங்களையும் கூறியுள்ளார். அதை என்ன என்று பார்க்கலாமா? வாருங்கள். வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம் பாவைக்குச் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுந்தோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனை செய்யோம் தீக்குறளை சென்றோதாம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா என்றெண்ணி உகந்தேலோரோ எம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள் பாடல். இந்த பாடலின் பொருள் என்ன? திருமால் கண்ணனாக பிறந்த ஆயர்பாடியில் வாழும் சிறுமிகளே, நாம் பரந்தாமனின் திருவடிகளை அடைய வேண்டும் என்றால் சில விரத வழிமுறைகளை கேளுங்கள். அதாவது நெய் உண்ணக்கூடாது, பால் குடிக்கவே கூடாது, அதிகாலையிலேயே குளித்து சுத்தமாக இருத்தல் வேண்டும், கண்களில் மை வைக்கக்கூடாது, அதுபோல தலையில் பூக்களை சூடக்கூடாது. ஏனென்றால் மார்கழி மாதம் பூக்கும் மலர்கள் எல்லாம் மாதவனுக்கே சொந்தம். எப்படி ஆண்டாள் பாருங்களேன், என்ன அளவுக்கு பகவான் கிருஷ்ணனோட மேலே எவ்வளோ ஒரு பக்தியான அன்பான பக்தி எல்லாருக்கும் இருக்குங்க. ஆனால் அன்பான பக்தி இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண்டாள்கிட்ட இருந்து தாங்க நம்ம கற்றுக்கணும். தீய செயல்களை மனதால் நினைத்து கூட பார்க்கக்கூடாது. தீய சொற்களை சொல்லுவது கூட பாவம் என்பதால் பிறர் குறித்து புறம் பேசுதல் கூடாது. இல்லாதவர்களுக்கு இயன்ற அளவுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் கூறுறாருங்க. அதாவது எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் அவசியமாகும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்? வாயை கட்டினால் மனம் நம் கட்டுப்பாடுக்கு வரும் என்று பகவான், அதாவது கிருஷ்ணருடைய பக்தை ஆண்டாள் கூறுகிறாள். உண்மைதானங்க. இதெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, மற்றவங்கள பற்றி புறம் பேசக்கூடாது, தீய சொற்களை பேசக்கூடாது, தீய செயல்களை மனதால் நினைக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு. அதாவதுங்க, நல்ல வார்த்தைகளை ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதே பெரிய தர்மங்க. பணத்தால் செய்வது தான் தர்மம் அப்படின்றதே கிடையவே கிடையாதுங்க. நல்ல சொற்களை நம்ம பேசுகிறதும் தர்மந்தாங்க. வாடி போய் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறதும் தர்மந்தாங்க. இது மாதிரி தர்மத்தில் பல வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறதெல்லாம் என்ன? கோயிலுக்கு போனால் அப்படியே காசு போட்டால் தர்மம், வாசலில் உட்காந்துருக்கவங்களுக்கெல்லாம் காசு போட்டால் தர்மம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. இருக்கிறவங்க செய்யுங்க, இல்லாதவங்க இயன்றதை செய்யுங்க. அதே மாதிரி வாயை கட்டினால் மனம் கட்டுப்படும் என்று சொன்னால் பார்த்தீங்களா, அது உண்மைங்க. நாக்குக்கு அடிமை ஆயிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம அடிமை தாங்க. நம்மளுடைய முதல் ஆசையே நாக்கு தான். அடுத்தது என்ன தெரியுமாங்க? பேச்சை சுருக்கிடும் என்றால் நாம் இறைவனை காணலாம். பேச்சை சுருக்கும்போது நம் நினைவு பூரா யார் மேலே இருக்கும்? இறைவன் மேலே இருக்கும். அப்போது நம்ம வைகுண்ட பிராப்தி கண்டிப்பாக நம்ம அடையலாம். அதுதாங்க, யாரை பற்றியும் பேசக்கூடாது. இது 30 நாள் நம்ம பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம அதுவே நமக்கு பழகி போயிடும். யாரை பற்றியும் பேச மாட்டோம், தீய சொற்களை நம்ம பேச மாட்டோம். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்? இந்த விரதத்தை வைத்தார்கள். அடுத்தது திருவம்பாவை பார்க்கலாமா? வாங்க. பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையால் நேரிழையீர் சீசி இவையுஞ் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்தற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். எப்படி பேசியிருக்கார் பாருங்க மாணிக்க வாசகர். சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே,
ராத்திரி பகல் என பாராமல் எங்களுடன் அமர்ந்து பேசும்போது தீப வடிவிலான அண்ணாமலையார் மீது நான் கொண்ட அன்பு அளவிட முடியாது என வீராவசனம் பேசினாய். ஆனால் இப்போது குளிப்பதற்கு அழைத்தால் வர மறுத்து அயர்ந்து உறங்குகிறாய் என தோழிகள் கலாட்டா செய்ய, அதற்கு தூங்கிக் கொண்டிருந்தவள் எழுந்து, சீச்சி, இது என்ன பேச்சு? ஏதோ அசந்து விட்டேன், அதற்காக இப்படியா கிண்டல் செய்வது என கேட்கிறார். அவருக்கு பதிலளித்த தோழியர்கள், அண்ணாமலையாரின் திருவடிகளை காண தேவர்கள் முயற்சிக்கிறார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கோ நம் வீட்டு முன்பே சிவபெருமான் தரிசனம் தருகிறார். திருக்கைலாய மலையிலிருந்து நம் வீடு தேடி வரும் ஈசன் மீது நாம் எத்தனை அன்பு வைக்க வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள் என தோழிகள் அறிவுரை வழங்கினார்கள். எப்படி தோழிங்க பார்த்தீங்களாங்க? இறைவன் மேலே பக்தி இருந்தால் எந்த தவறுமே நம்மளால் செய்யவே முடியாது, செய்ய விட மாட்டார். தேவலோகத்தில் இருப்பவங்க சிவனை காண வேண்டுமென்றால் தவம் செய்து கடுமையாக போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் நம்மூரில் ஆண்டுதோறும் திருவிழா, தேர்பவனி என நடைபெறுகிறது. இத்தனை பக்கத்திலேயே இறைவன் இருந்தாலும் அவரை காண மறுப்பதா என்பதுதான் இந்த பாடலின் கருத்தாகும். அருமையாக இருக்குல்லங்க. இந்த மார்கழி மாதத்தில் சிவபெருமான் நம்ம வீடு தேடி வருவாராம். அப்போ நம்ம வீடு தேடி வரக்கூடிய சிவபெருமானை நம்ம பார்க்காம காலையில் தூங்கிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? நம்மளை தேடி வர்ற பகவானை நம்ம காலை இறுக கட்டி பிடிச்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? நம்ம முக்தி அடைய முடியும் என்று இந்த பாடலின் விளக்கத்தை மாணிக்க வாசகர் கூறுகிறார். திருப்பாவை திரும்பவும்பாவை ஆண்டவனின் அருளால் இன்று இப்பாசுரம் இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.